சாமிக்கு உணவு படைக்கிறாங்க, ரெண்டு விதமா படைப்பாங்க. சைவ சாமி அசைவ சாமின்னு ரெண்டு சாமி வச்சுக்கிறாங்க. அம்பாள்னா அசைவ சாமி, முருகன் சிவம் மகாவிஷ்ணு சைவ சாமி. இந்த சைவ சாமி கும்பிடும் போது வடை பாயசம் அது இதெல்லாம் போட்டு கும்பிடுவாங்க. அம்பாள் சாமி அசைவ சாமி கும்பிடும் போது கோழிக்கறி ஆட்டுக்கறி அது இதை கண்டுதான் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு கும்பிடுவாங்க. அசைவத்துல கடவுள் இருக்கிறாரா சைவத்துல கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா ரெண்டுலயுமே இல்லை. அவங்க உடலுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார். அசைவமானதான் கடவுள் இருக்கிறார். அசைவமானா இருக்கட்டும் சைவமானா இருக்கட்டும், இது ரெண்டையும் சாப்பிடலன்னா அவரே இருக்க மாட்டார். மனிதனுக்கு உலகத்துல முதல் கடவுள் யாருன்னா உணவு தான். ஆனால் இதுல இந்த உணவுல கடவுள் இருக்கிறாரு, அதை கும்பிட்டு சாப்பிடுன்னா எப்பவுமே சாப்பிட மாட்டான். அதனால கடவுள் பெயர் சொல்லி அன்னைக்கு படையில போட்டு சாப்பிடுறான்னா அதை வணங்கிட்டு சாப்பிடுறான்னா அதை வணங்கிட்டு சாப்பிடுறான். அங்க கடவுளை வணங்கினானா இல்லை, உணவை வணங்கணும். மனிதனை காப்பாற்றக்கூடியது முதல்ல கடவுளே இல்லை, உணவு தான் மனுஷன்.